अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल। श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हृदय कुहर मध्ये केवल ब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 9வது ஸ்லோகம். धिया सहोदेति धियास्तमेति लोकस्ततो धी प्रविभास्य एषः धीलोकजन्म क्षयधाम पूर्णं सद्वस्तु जन्म क्षयशून्यमेकम्। यमे वैष वृणुते तेन लभ्यः तस्यैष आत्मा विवृणुते तनुं स्वाम् அப்படினி முண்டகோபனிஷத்துல எந்த ஜீவனுக்கு ஆத்மா தன்னை தானு தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறதோ முடிவு செய்யறதோ அவனுக்கு அந்த ஆத்ம தத்துவம் தெரிவிக்கப்படுறது அப்படின்னு ஒரு கருத்து. ஓ, ஆத்மா தெரிவிக்கணும்னு நினச்சா ஒருத்தனுக்கு ஆத்மா தெரியும். ஸோ ஆத்மா நினைக்கல, அதனால் எனக்கு சத்சங்கத்துக்கு போகிறதுக்கு விருப்பம் வரல, அப்படி எடுத்துக்கலாமான்னா இல்லை இல்லை, அப்படி எடுத்துக்கூடாது. அப்படி என்ன அர்த்தம்? சத்சங்கத்துக்கு வந்துட்டு சத்தர்ஷத்தனை கேட்டுட்டு இருக்கிற நமக்கு புரியறதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். நம்ம இங்கே சத்சங்கத்துக்கு வருவோம்னு சொன்னாவே ஆத்மா நம்மளுன்னு தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த ஜீவனுக்கு ஆத்ம ஞானம் கொடுக்கணும். திரும்பி அதே சொல்கிறீங்க நீங்கள், ஆத்மா முடிவெடுத்ததானே. அப்படி என்ன அர்த்தம்? நம்ம கர்ம பலம் பலிச்சது. இத்தனை ஜன்மங்கள், எத்தனை ஜன்மங்களோ செஞ்ச கர்ம உபாசனா எல்லாத்துடைய கடைசி முடிவாக நமக்கு சத்சங்கம், ஸ்ரவணம், ஆத்ம வித்யா போதனம் நமக்கு கிடைக்கிறது. இது வாழ்க்கையில் ஒரு
ஒரு மனுஷனுக்கு இது நடந்துச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாயிடுத்து, தன்யமாயிடுதுன்னு அர்த்தம். ஆனால் சத்சங்க ஸ்ரவணம் கிடைச்சதுக்கப்புறம் அது சத்விநியோகப்படுத்துக்கலைன்னா சத்தர்ஷனம் ஆகாது. சத்து எப்போ தர்ஷனம் கொடுத்துட்டே இருக்கு. 24/7 நமக்கு ஈஸ்வர தர்சனம், ஆத்ம தர்சனம் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நமக்கு தெரியாத போல் அஜ்ஞானத்தினால சொல்கிறோம், எனக்கு கடவுள் தெரியல, ஆத்மா தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி நினச்சிக்கிற அந்த அவித்யா அஜ்ஞான ஆவரணத்தினை நீக்கிக்கணும்னா கேட்டது நல்லா ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்க தர்ஷனம் செய்கிறாரு ரமண மகர்ஷி பகவான் நமக்கு இந்த சத்தர்ஷனத்தில். இந்த 9வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு 2 இடத்துல ஆல்ரெடி உலகம் என்ன, நமக்கு கடவுள் ஈஸ்வரன் பற்றி கூட அவ்வளவு கவலை இல்லை. அவன் ஒரு பக்கத்தில் வச்சுக்கணும். அவர் அனுகிரகம் பண்ணுறாரா இல்லையா, எவ்வளோ பண்ணார், அது பெருசாக நம்ம கவலைப்படுறது இல்லை. வாழ்க்கை சுகமாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் அப்படி இப்படி ஆகும்போது கொஞ்சம் நினச்சிக்கிறோம். அப்போ கூட கடவுள் ஈஸ்வரனை பற்றி நமக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நான் நடத்துகிற இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நான் இன்னும் என்னென்னமோ சாதிக்கணும், என்னென்னமோ காட்டணும், என்னென்னமோ செய்யணும், என்னென்னமோ அடையணும்னு ஒரு இந்த ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு அப்போ உலகம்தான் முக்கியமாக இருக்கு. அஃப்கோர்ஸ் ஈஸ்வரன் பற்றியும் சொல்லியிருக்காரு. நீ ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா అని சொல்கிறதுக்கு நீ இருந்தாதானே. நீ இருந்து சொன்னால் அப்புறம் ஈஸ்வரன் இருக்காரு இல்லைன்னு. அதனால் முதல் இப்போ உனக்கு முன்னாடி உலகம்தான் முக்கியமாக இருக்கு. இந்த உலகம் என்ன అని சொல்லும்போது 5வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து பஞ்சகோஷ உடல் இல்லாமல் ஒருத்தன் யாராவதுக்கு இந்த உலகம் தெரியுறதா, யாராவது உலகம் இருக்கான்னு இந்த உடம்பு விட்டி சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டார். அப்போது பஞ்சகோஷ உடல் இருந்தால் இதில் இது பார்க்கும்போது அந்த மனசு అనేది புலங்கள் అనేది ఆ உலகம் காணப்படுறது. அதுக்கு பிறகு என்ன சொன்னார், உலகம் சப்த ஆதி ரூபங்கள் அனுபவப்படுறது இதெல்லாமே மனசு இருந்தால் தானே. மனசுக்கு தான் இந்த இந்திரியங்கள் உதவி பண்ணுறது, தெரிவிக்கிறது. அப்போது மனசு தான் முக்கியம். மனசு இருந்தால் தான் இந்திரியங்கள் வேலை. அது இந்திரியங்கள் மூலமாக உலகம் பார்க்கறது. அப்போது உலகம் அப்படின்னா மனசு தான் உலகம்னு சொல்லலாமா? சொல்லலாமே. ஏன்னா மனசு இல்லைன்னா உலகம் இல்லை. மனசை அடங்கிச்சன்னா தூக்கத்தில் உலகம் காணும். மனசு கிளம்பிச்சிட்டா உலகம் இருக்க. இது ரொம்ப கிளியராக நமக்கு தெரிவிக்கிறது. அப்போது மனசு தான் உலகம்னு சொல்லலாம். மனசு தான் உலகம்னு சொல்லலாம். அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தில் அதையும் சொன்னதுக்கு பிறகு அப்போ இந்த மனசு என்ன, மனசு எங்கேருந்து கிளம்புறது,
அது எங்கே போய் அடங்கிறது? ஏன்னா மனசு எப்பவுமே இருக்கிறதில்ல. 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் மனசு இல்லை, உலகம் இல்லை. இந்த 8 மணி நேரம் மனசு இல்லாமல் ஆகிறது, எங்கே போகிறது? அது திரும்பி எங்கேருந்து கிளம்புறது? அதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கணும் இல்லையா? அதிஷ்டானம் இருக்கணும். அந்த சப்போர்ட் என்ன, அது தெரிஞ்சுக்கணும். இப்படி விசாரணை ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது 8வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம் சொல்லப்பட்டது. 9வது ஸ்லோகம் கூட நம்ம படித்து ஆரம்பித்தோம் கடந்த சத்சங்கத்தில். இந்த மனசு பஞ்சகோஷ உடல், அதே பஞ்சபூதங்கள் இந்த உடம்பு எது வச்சு செய்யப்பட்டதோ அதே தான் இந்த உலகம் கூட மேடப் ஆஃப். அப்போ இந்த சரீரமும் அந்த உலகம் ரெண்டு. மனசு இருந்தால் இருக்கிறது, அது ஓகே. இது நீ யார் நடத்துகிறான்? யார் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரா. அதே சொல்லியிருக்காரு அந்த 5வது ஸ்லோகம் முன்னாடி. ஈஸ்வரனை பற்றியும் சொல்லியாச்சு. நமக்கு எதுக்கு இந்த மனசை எங்கே போய் உடைஞ்சிக்கிறது, அடங்கிக்கிறது, எங்கேருந்து கிளம்புறது? இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு சார்? எனக்கு வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது எங்கே போனால் போகட்டும். எனக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிக்க வேண்டாமா? நீங்கள் தேவையில்லாத கேள்விகளெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்பா, இந்த கேள்விக்கு நீ பதில் உனக்கு தெரியலன்னா, நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் நீ கேட்குற பல கேள்விகளும், பல பிரச்சனைகளும், பல கஷ்டங்களும், பல துக்கங்களும், பல எல்லாமே அது தீரவே தீராது, அது போகவே போகாது. நீ மனசென்னா நீ கண்டுபிடிக்கணும். மனசு எங்கே அடங்கி எங்கேருந்து கிளம்புறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மனசு అనేది என்ன பண்ணுறது? இது இருக்கிறபடி பார்க்காம இருந்தது இருந்தபடிக்கு பார்க்கறதுக்கு பேர் பர்செப்ஷன். அது இந்த உடம்போ உலகமோ ஏதாவது ஆகட்டும், அது உண்மையாக போய் அந்த விசாரணை பண்ணுறதுக்கு பதிலாக அது உண்மையாக போயான்னு கேட்குற நீ யார்? அதை பற்றி விசாரணை பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பட் எனிஹவ் அந்த பர்செப்ஷன் ஏற்படுறது, அது யாரும் தடுத்த முடியாது. உலகம் நினைவு கனவு தானே சொல்லிகிட்டே இருந்தால் கூட, சரி கனவு தான் சார், கனவு பார்க்குறேனே, பர்செப்ஷன் தானே. கனவுன்னு பார்க்குற பர்செப்ஷன், நினைவே கனவுன்றீங்க, அதையும் பார்க்குற பர்செப்ஷன். சரியா? இது நடந்து கொண்டு இருக்கிறது. நம்ம இந்த உடம்பு இருந்து இந்த சென்சஸ் இருக்கிற வரைக்கும் பர்செப்ஷன் ஏற்பட்டே இருக்கேன். கண்ணாடிக்கு முன்னாடி ஏதாவது கொண்டு வந்து காட்டிட்டா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும், பர்செப்ஷன் ஏற்படுறது. அப்போது அந்த பர்செப்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னா, பர்செப்ஷனில் ப்ராப்ளம் இல்லை, இருந்தது இருந்தபடிக்கே பார்க்கறது உணர்த்தல், பர்செப்ஷன். அது உணர்வு பற்றி சொல்லலை நான். உணர்வுன்னா அது ஆத்ம ஸ்வரூபம் அது. ஆனால் சாதாரண புலங்களுக்கு ஏற்படுற அந்த அறிவு இருக்குல்ல, பர்செப்ஷன், உணர்த்தல். ஆனால் அது ஈஸ்வர சிருஷ்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோடைய விஷயங்கள் எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியுறது, எல்லாம் அரைக்குறையாக தான் இருக்குது, எல்லாம் முட்டுப்புள்ளி நிந்தி போகிறது. அது எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும், எந்த அளவுக்கு ட்ரை பண்ணால் கூட
అది எனக்கு கையில் இல்லாதது అనేది நமக்கு தெரியறது. அன்கண்ட்ரோலபிள், அன்பிரிடிக்டபிள், அன்டிபெண்டபிள் எல்லாம் தெரியறது. அப்போ என்ன பண்ணணும்? நீ அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், பர்செப்ஷன். ஆனால் இந்த மனசனை வச்சுக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம்? தனித்தனியாக ஒருத்தர் ஒரு அகங்காரி, ஒரு அபிமானி, ஒரு பர்சனாலிட்டி, இவனுக்கு అని சில லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வச்சுக்கிறான். இருக்கு. இப்படி தனியாக ஒருத்தனுக்கு ஏற்படுற இந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், விருப்பம் வெறுப்பம், இப்படி பர்செப்ஷன் அப்படியே பார்க்காம நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் பாருங்கோ. உணர்த்தல்ல ப்ராப்ளம். இந்த கணிப்பு என்றான் தமிழில், ப்ரொஜெக்ஷன். ஆமாம், நான் இப்படி பார்க்குறேன், நீ எப்படி பார்க்குற? உனக்கு இது பிடிச்சதா பிடிக்கலன்றான் அவன். ஏன்? நானும் பார்த்தேன், எனக்கு பிடிச்சதே, அது உன்னுடைய விருப்பம். அப்போ ப்ரொஜெக்ஷனில் டிஃபரன்சஸ் இருக்கு, பர்செப்ஷனில் டிஃபரன்ஸ் இல்லை. எல்லாரும் அதே துணி கடைக்கு போகிறாங்க. தாய்மார்கள் அவங்களுக்கு வேண்டியதில் படவெல்லாம் பார்த்துக்கிறாங்க. எல்லா தாய்மார்களும் அதே கடையில் அதே துணி, ஆனால் பிடிச்சது பிடிக்கல, இது வேணும் அது வேணும்னு ப்ரொஜெக்ஷனில் வித்தியாசம் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். இது ஜீவ சிருஷ்டி, எக்ஸ்க்ளூசிவ்லி நான் உருவாக்குற சிருஷ்டி. ஆனால் இருக்கிறபடியே பார்க்கறது பேர் ஈஸ்வர சிருஷ்டி. ஈஸ்வர சிருஷ்டிలో ప్రాబ్లం கிடையாது, ஜீவ சிருஷ்டிలో தான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம முதல் என்னோடய ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் நிறுத்திக்கணும், குறைச்சிக்கணும், வாபஸ் வாங்கிக்கணும். அப்போது பாரு கேளு ஒன்றும் காமெண்ட் பண்ணாதன்னு அர்த்தம். நீ ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாதுங்க. அப்போது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஆனால் இன்னும் கூட இந்த ப்ரொஜெக்ட் பண்ணுற ஜீவன், அபிமானி, அகங்காரி, இது யாருன்னு தெரியணும். ஸோ உலகம் பற்றி இப்படி கிளியராக அது மனசு தான் தெரியணும். இந்த மனசில் தான் அந்த அகங்காரி, பர்சனாலிட்டி, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸோடு இருக்கிற ஒருத்தன் இருக்கா, இதையும் தெரிஞ்சிச்சு. இப்போது நிஜமாக நான் இந்த உடலா, இந்த மனசா, உலகம் பற்றி போயாச்சு, அது இப்போ நமக்கு கன்சர்னே இல்லை. நான் இவ்வளோ நாள் உடம்பை நினச்சிட்ருக்கேன், அப்புறம் எனக்கு ஒரு மனசு இருக்க நினச்சிட்ருக்கேன். அந்த மனசு சொல்கிறது செய்கிறதெல்லாம் நம்புகிறேன். அதுக்கு பின்னாடி ஒத்தாசு கொடுத்துட்டு ஓடிட்டுருக்கேன். அது என்னை படாத பாடுபடுத்திகிட்டே இருக்கேன். இது இப்படி தானா? இல்லை இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்கு. நீ உடம்பு, மனசு, புத்தி, அகங்கார, சித்தம் இதெல்லாம் நீ கிடையாது. நீ நிஜமாக பிரம்ம ஆத்ம தத்துவம். நீ உன்னோட ஸ்வரூபம் அது உணர்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அது உணர்ந்தாச்சுன்னா உலக பிரச்சனை கிடையாது, ஜீவ பிரச்சனை கிடையாது, ஈஸ்வர பிரச்சனை கூட கிடையாது. அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த 8வது ஸ்லோகத்து 9வது ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விவரணம் பார்க்கணும். நம்ம இதெல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் இப்போ பேக்ரவுண்ட், என்ன படித்தோம், எதுக்கு படிக்கிறோம், அப்புறம் என்ன முடித்து எல்லாம் படித்த சத்தர்ஷனம் ஆகக்கூடிய என்ன அறிதல். நான் என்னோட ஸ்வரூபம் எனக்கு தெரியணும், கரெக்டாக தெரியணும். இங்கே என்ன சொன்னார்? ஜென்ரல் மீனிங் ஞாபகப்படுத்திட்டு 2-3 இம்பார்ட்டண்ட் கருத்து. இதில்
எப்போ மனசு கிளம்புறதோ அது கூடவே உலகம் மொத்தம் கிளம்பும். எப்போ மனசு அடங்கிறதோ உலகம் எல்லாம் காணாமல் போகிறது. தியா சக உதயதி, தியா சக அஸ்தமேதி. தியான்னு எங்கள் மைண்டு, அந்த மைண்டு என்ன, அதில் அகம் விருத்தி, நான் అని ஒரு விருத்தி கிளம்புறது. அது அகங்கார விருத்தி, அந்த நான் விருத்தி. அதுக்கப்புறம் இதம் விருத்தி, இதெல்லாம். ஸோ அகம் விருத்தி இல்லாமல் இதம் விருத்தி இல்லை, நான் అనేది ஒன்று, அந்த ஐடென்டிஃபிகேஷன் வராமல் இதம் எதுவுமே இல்லை வேலை. அந்த நான் అనేది அகம் விருத்தி அகங்கார விருத்தி இல்லைன்னா அதுதான் மனசில் இருக்க. மனசு அடங்கினது அப்புறம் இல்லை, அது இல்லை. அதனால இதம் விருத்தி உலகம் இல்லை. சமஸ் லோக, அதனால ததः தீஹி பிரவிபாஸ்ய ஏஷ லோகः ததः. எப்போ புத்தி விகசிக்கிறதோ மனசு எவ்ரிதிங். அந்த மனசுன்னு என்ன, அந்த நான் అనేది ஒருத்தர் அங்கே நிற்கணும். ஐ தாட் அதுக்கு சுற்றி ஆல் தி வரலி தாட்ஸ். அப்போ இங்கே ஐ தாட் நான் అనేది இல்லாமல் இந்த தாட்ஸ் எல்லாம் இல்லைன்னது நல்லா தெரிகிறது. இப்போது அந்த ஐ என்ன, அது நிஜமா, அது ஒரு விருத்தியா? அந்த ஐயனே விருத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லாமல் ஆயிடுது தூக்கத்தில். அப்போது தூக்கத்தில் அகம் விருத்தி இல்லாமல் இருக்கிற அகம் சாட்சி கூட சொல்லக்கூடாது, அகம் சுத்த அகம், விருத்தி ரஹித சுத்த அகம். அது நமக்கு சூன்யமாக இருக்கு, அங்கே ஒன்றும் இல்லை. ஏதேதோ சொன்னாலும் ஒன்று மட்டும் யாரும் மறக்க முடியாத, திரஸ்காரம் பண்ண முடியாதது ஆனந்தமாக இருக்குன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையோ? அப்போது அங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கணும், அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் அது எனக்கு வேணும், அதுக்கு போனால் நல்லா இருக்கு, அங்கே ஆனந்தம் இருக்குன்னு நமக்கு தெரியறதுன்னா அப்போது அதுதான் சுத்தமான விருத்தி ரஹித ஞானமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதெல்லாம் இருக்கேன்னு நமக்கு ஒரு க்ளூ கிடைச்சது. இப்போது அது வச்சுட்டு விசாரணை பண்ணி ஸ்திரமாகணும் அதில். அதனால் என்ன சொல்கிறார் இங்கே அந்த ஸ்லோகத்துடைய கடைசி 2 வரியிலும், அதனால் தி லோகத்துடைய ஜென்மா, தீல கூட விருத்தி அகம் விருத்தி ஜென்மா, லோக ஜென்மான லோகம் காணப்படுது. அகம் விருத்தி உருவாயிடுச்சு, தென் இதம் விருத்தியும் உருவாயிடுச்சு. மறுபடியும் அந்த இதம் விருத்தி அகம் விருத்தி அடங்கிச்சு, அதனால் இதம் விருத்தியும் காணும். அப்போது கேள்வி என்ன கேட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, சரி இந்த மனசு எங்கே போய் எதில் அடங்கிறது எதில் உதயிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கணும். அது இந்த வார்த்தைகள்னால பதங்கள்னால சொல்லி விவரிக்க முடியாது. ஏன்னா அங்கே இந்திரியத்துக்கு மனசுக்கு என்ட்ரி இல்லை. அதனால சாஸ்திரம் அது ஒரு தாமம், அது ஒரு இடம், அபோர்டு, தாம. இதுதான் நமக்கு மகாவாக்கியம் இந்த ஸ்லோகத்தில். அதுதான் சத்வஸ்து தாம. தாமன்னு ஏன் சொல்லணும்னா அங்கே நின்றது எல்லாம் கிளம்புறது, அங்கே தான் எல்லாம் அடங்கிறது. கிளம்பி என்ன வந்தானோ என்ன ஆனானோ அது எல்லாம் நிஜமில்லை. அது எங்கேருந்து கிளம்பி எங்கே அடங்கிறதோ அந்த இடம் முக்கியம். அப்போ அது அந்த தாமம், அது
ஜன்ம க்ஷய சூன்யம். அங்கே ஏதாவது நிஜமாக அந்த தாமம், அந்த இடம்னு சொல்கிறோமே, புரியறதுக்கு தான் இந்த வார்த்தை இல்லை. அது இடமும் கிடையாது, தாமமும் கிடையாது, அது அதுதான். பாருங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுதான் சூக்ஷ்மம் விஷயம். சரி, அந்த தாமம்னு சொல்கிறோம். அது அதில் ஒரு விருத்தி உருவாகிறது. விருத்தினால் அகமிருத்தி இதமிருத்தி, அகமிருத்தி போயிடுச்சு, இதமிருத்தி போயிடுச்சு. அப்படி ஜென்ம க்ஷய, காணப்படுறது காணாமல் போடுறது. அப்படி ஏதாவது இந்த தாமத்தில் இருக்கா? அந்த தாமத்துக்கூட இப்படிப்பட்ட ஜென்ம க்ஷய சூன்யம் இதெல்லாம் இருக்குன்னா சூன்யம் அப்படி இல்லைங்க. ஸ்வரூபத்தில் ஒரு சலனம், ஒரு உற்பத்தி, அங்கே எதுவுமே மாறலை, ஒன்றுமே ஆகலை. அப்படி சொல்லணும், ஒன்றுமே ஆகலை. அப்போது ஜன்மக்ஷய சூன்யம் அது ஏகம். ஏகம் அது. இத்தனை பேர் கேட்குறோம், இத்தனை பேரில் இத்தனை சரீரத்துக்குள்ளே இத்தனை விதவிதமான மனசு இருக்கு. அது ஒன்று ஒரு விதமாக பிரவர்த்திக்கிறது. ஒருத்தனுக்கு கொஞ்சம் நல்ல அகங்காரம் இருக்கு, ஒருத்தனுக்கு கொஞ்சம் அகங்காரம் இல்லை. நினைவில் இருக்கும்போது எவ்வளோ பெரிய அகங்காரி, எப்படிப்பட்டவனாக இருந்தால் சரி, அங்கே ரொம்ப அகங்காரம், ரொம்ப சாத்விகன், நல்லவன். எங்கே நினைவில் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் எவ்வளோ இருந்தால் கூட, ஆனால் அந்த தாமம் விஷயம் வரும்போதும் அங்கே ஏதாவது தாரதமியம் இருக்கோ? மேலே கீழே, கம்மி ஜாஸ்தி இல்லை. அதனால் அது ஏகம். உனக்கு எனக்கு எல்லாருக்கும் அதே ஒரே தாமந்தான். நினைவில் இருக்கும்போது உங்களுக்கு பசிச்சா எனக்கு பசிக்கலை, உனக்கு பசி தீர்ந்துச்சா எனக்கு பசி போகல. சத்தர்ஷனம் யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இன்னொருத்தருக்கு புரியல. இதெல்லாம் சொல்கிறாரு, யாருக்கோ அது புரிஞ்சிருக்குமா? புரியுங்க, கஷ்டம்தான். ஏன்னா எனக்கே தூக்கம் வரும்போது அவங்களுக்கு எப்படி புரியும்? தாரதமியம் ஏதாவது நினச்சிக்கலாம். நான் போன வாரம் கிளாஸ் அதெல்லாம் அப்புறம் நடுவில் கேப் வந்தான்னு நல்லா கேட்டு எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு வந்தேன். ஸோ ஒருத்தனுக்கு இங்கெல்லாம் வித்தியாசம் இருக்கு. புரிஞ்சது புரியல, ஒருத்தன் தூங்கிட்டான், ஒருத்தன் தூங்கலை, ஒருத்தன் ரொம்ப அகங்காரம், ஒருத்தன் கம்மி. என்னாவது இருக்கட்டும்ப்பா, நீ எப்படி தூக்கத்துக்கு போனால் எல்லாரும் சமமாயிடுறாங்களோ, ஏன் சமமாயிடுறாங்கன்னா அது ஏகம், ஏகதாமம். அங்கே அது பூர்ணம். இப்போ நமக்கு மகா வாக்கியம் என்ன? இங்கே ஜன்ம க்ஷய சூன்யம் ஏக தாமம் பூர்ணம் சத்வஸ்து. இது மகா வாக்கியம். அந்த பூர்ணம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பூர்ணம் பற்றி, பூர்ணம் பூர்ணம்னு சொன்னதுக்கப்புறம் அர்த்தம் என்னன்னா, ஃபர்தர் நோ வேர்டு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கிடையாது, இன்னொரு காமெண்ட்டு கிடையாது, இன்னொரு பேச்சு கிடையாது. நெறிஞ்சிருக்கேன். எதுக்கு இது சொல்லணும்னா, நீ இந்த அகமனே அகங்காரம் கிளம்புனதுக்கப்புறம் உனக்கு ஏகப்பட்ட குறை. இது தெரியாதனால என்ன பண்ணுற நீ? இப்போது எனக்கு ஞானம் இல்லை, நான் அஜ்ஞானத்தில் இருக்கு,
நான் சத்தர்ஷனம் படித்து ஞானம் அடையணும் అని குறை இருக்குல்ல. ஸோ உனக்கு நீ பூர்ணமனி தெரியாத வரைக்கும், நீ అనంత వస్తువుని தெரியாத வரைக்கும் இந்த மைண்ட் అనేది అది நீ ஸ்வேచ్ఛையாக அப்படி நீ ஏதாவது நினச்சிக்கோ. ஆனால் நீ நினச்சிக்கிறது நான் சத்தியம்னு நினச்சிக்க மாட்டேன். சத்தியம் நான் தானே, நீ எப்படி சத்தியம் ஆயிடுவேன்னு சொல்கிற அளவுக்கு ஞான நிஷ்ட, மித்யாத்ம நிச்சயத்துவம், மனசு புத்தி அகங்காரம் உடம்பு அகமிருத்தி இதமிருத்தி சர்வம் மித்யா అని சொல்கிற ஒரு தார்டியம், ஃபர்ம் கன்விக்ஷன் ஞானம் பரிபூர்ணம். ஆனால் அது வரத்துக்கு என்னென்ன தடங்கள் இருக்கு, அந்த தடங்களை எப்படி நம்ம நீக்கிக்கிட்டு போகணுமனி அடுத்த வர ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் நமக்கு விசாரணத்துக்கு கொண்டு போவார் ஸ்லோவாக. இங்கே பூர்ணம்னு சொன்னதுனால ஒரு குறையில்லைன்னு சொன்னதுனால அது அப்போது ஆனந்த ஸ்வரூபம் ஆயிருக்கணும். அப்போ தானே குறை ஒன்றில்லை குறை ஒன்றும் இல்லை எப்படி சொல்லுவேன். குறை இருக்கும்போது என்ன ஆகிறது, துக்கம் வருது. அந்த குறை தீர்த்துக்கணவனி ஒரு ஓட வேண்டியிருக்கு, ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் அது பூர்ணமான இருக்கும்போது அங்கே என்ன இருக்கு, கண்டிப்பாக அது ஆனந்தமாக இருக்கணும். ஸோ இத்தனை பதங்கள் சேர்க்கலாம். அது ஏகம் நித்தியம் சாரம் சத்தியம் பூர்ணம் ஆனந்தம். பட் இவ்வளோ சொல்லாமல் அப்பப்போ உபனிஷத்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா சச்சித் ஆனந்தம் நீ 3 வார்த்தை சொல்கிறது. இப்போ இதில் நமக்கு அந்த ஆனந்தமனை பதம் கூட ரொம்ப முக்கியம். இங்கே இல்லைன்னா கூட பூர்ணமன்னா ஆனந்தம் அர்த்தம். அது போகிற சுகம் சந்தோஷம் இல்லை, அது மனசுக்கு சம்பந்தம் இல்லாமல், எந்த இந்திரிய விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஆனந்தம். அது அங்கே எதுவுமே வரல எதுவுமே போகல, அதனால தான் அது பூர்ணம்னு சொல்லணும். சரி, 2-3 ஒரு ஆழமான விஷயம் சொல்கிறீங்க. ஆனந்தம் உபனிஷத்து சாஸ்திரம் இல்லை இந்த மாதிரி எத்தனையோ வாட்டி நீ ஆனந்த ஸ்வரூபம் எவ்வளோ சொன்னால் கூட நமக்கு இந்த மைண்டு நடுவில் அது குறுக்கு வர வரைக்கும் என்ன ஆகுறதுன்னா டவுட்ஃபுல்லாகவே இருக்கு. உபனிஷத்து கிளியராக சொல்கிறது, ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. அதுக்கு முன்னாடி ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். பிரம்மன்னா அது ஆனந்தமனு தெரிஞ்சுக்கோ, விஜானாத். அதானே நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்தத்திலிருந்து தான் நிஜமாக எல்லாமே இங்கே இப்படி உருவாக்கப்பட்டது போல், கிரியேஷன் ஆனது போல் ஏதாவது உனக்கு பர்செப்ஷன் தோணிட்டு இருந்தால், ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தே. ஆனந்தంలో தான் ஜீவிச்சிட்ருக்கா. ஆனந்தே அப்புறம் ஆனந்தாத்யேவ கல்விமானி பூதானி ஜாயந்தி ஆனந்தாத்யேவ ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தேன அபிஷம்விஷந்தி. ஆனந்தத்திலேயே மர்ஜாகிறது. ஸோ இருக்கிறது ஆனந்தம் மட்டும்தான். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? தைத்திரி உபனிஷத்தில் சொல்லும் போது விளக்கமெல்லாம் கொடுத்துருப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம இது
నిజமாக பாருங்கோ, ஆனந்தம் అనేది உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது உனக்கு தெரியறதுனால தான் நீ என்ன பண்ணுற, இன்னும் ஜீவிச்சுட்டே இருக்கணும், இன்னும் ஜீவிச்சுட்டே இருக்கணும் అని ஒரு ஆசை வருது பார்த்தீங்களா? என்ன உள்ள எவ்வளோ ஒரு பக்கம் வியாதி வந்தானு 100 பிள்ளைகள் போனான்னு திருத்தராஷ்டிரருக்கு வந்து இன்னும் ஜீவிக்கணும் அவருக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்க. ஒரு பக்கம் நிறைய வியாதி வந்து ஏதோ ஒரு கை எடுத்தாச்சு, ஒரு கால் எடுத்தாச்சு, ஒரு கண் எடுத்தாச்சு, ஒரு காது கேட்கல, என்னன்னு கூட இன்னும் ஜீவிக்கணும். அப்போது ஜீவிச்சிட்டு இருக்கும்போது நீ வந்து சும்மா ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எனக்கு வியாதியாக இருக்கேன்னு சொல்லவே தவிர உள்ள நின்று உனக்கு ஆக்சுவலாக அந்த ஆனந்தம் అనేది எங்கோ அப்படி பிடிச்சிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி இருந்தாலும் நான் இருக்கணும் இன்னும் கொஞ்சம், அப்படி இருந்தாலும் நான் இன்னும் இருக்கணும் கொஞ்சம்னு தோணுறது. ஜாக்கிரதை கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்கிறேன். ஒருத்தனும் கோச்சிக்கிட்டு ஆனந்தப்படுறான், தெரியுமா உங்களுக்கு? அது என்ன சார் அப்படி அவர் மூஞ்சி பார்த்தா அப்படி ஆனந்தப்படுற மாதிரி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கோச்சிக்கிறது అనేది కూడా ஒரு பின்னாடி ஒரு ஆனந்தம் అనేది ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன். இது ரொம்ப சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கிறது நான் சொல்கிறதை. அமைதியாக சிந்திக்கணும். எதுக்கு கோச்சிக்கிட்டா, யார் மீது கோச்சிக்கிட்டா அது வேற விஷயம். அந்த கோபத்திலையும் கோபத்தின் வியக்தப்படுத்துறதுலையும் அவனுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. இந்த அளவுக்கு எப்போ சிந்திச்சிருக்க மாட்டோம். ஒருத்தன் பொறாமைப்படுறான் இன்னொருத்தன் பத்தினா அதுக்கு பின்னாடி ஒரு ஆனந்தம் இருக்கு. இன் டிஸ்கைஸ் மறைஞ்சிருக்க. பட் அது வந்து இந்த மனசோட சேஷ்டைகளினால வக்கரமாகி அப்படி வியக்தமாகிறது. ஆனால் ஏன் உனக்கு என்ன வருது? பொறாமைப்படுறதுனால வருது. நீ வெளியில் சொல்லலை, அசல் எதுவுமே இல்லை, ஆனால் உள்ள பொறாமைப்பட்டு ஒரு ஆனந்தத்தை நீ அனுபவிக்கிறே. இப்படி லிஸ்ட் எடுத்துக்கோங்க. காமம் கூட காமப்படுறான் ஆனந்தத்தினால, கோபப்படுறான் அதில் ஆனந்தம் இருக்கு. ஆசைப்படுறான், அது காமம் ஆசைன்னா புரியுது சார். ஆனால் இந்த நெகட்டிவாக சொன்னீங்களே, கோபப்படுறான் அதிலும் ஆனந்தம் இருக்கு அவனுக்கு, பொறாமைப்படுறான் அதிலும் ஆனந்தம் இருக்கு. எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா அந்த உபனிஷத்துடைய வார்த்தை அது புரியணும். ஆனந்தாத்யேவ கல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தியன்ன. இல்லைன்னு எதுக்கு வாழறோம்? பெரும்பாலும் எல்லா ஜீவிக்கு வாழணுமனே ஒரு ஆசை అనేది இருந்துட்டு இருப்பாருங்க. அதே ஆசை தானே. அந்த ஆசை கூட என்னென்னா வாழறதுனால என்னமோ அந்த ஆனந்தம் இருக்கு என்னால். அப்போ நான் எப்பவுமே இருக்கேன், நான் எப்பவுமே இருக்கணும், நான் எப்போ ஆனந்தமாக இருக்கிறதுனால. ஆனால் அது தெரியாமே அஜ்ஞானத்தினால இந்த விஷயம் எப்போ கேட்கல. இப்போ இந்த மாதிரி இப்போ அதை கேட்டுமா? நானே எப்பவுமே சொல்லலை. இது தைத்திரிய உபனிஷத்து சொல்லும் போது கூட நான் இப்படி சொல்லியிருக்கிற போது எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை. எதுக்கு இந்த பாயிண்ட்னா மை நேச்சர் இஸ் ஆனந்தா. அதில் கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. ஆனால் விஷயம் புரிஞ்சது இன்னும் ஆழம். எஸ், இதுதான் கரெக்ட் சத்தியம். அப்போது அது சத்தியம்னு சொல்லணும்னா இந்த கீழே இருக்கிற மனசு, இதோட சேஷ்டைகள், லோகம், விஷயங்கள், அது இது எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் கொடுத்து பக்கத்தில் வைக்கணும். சரியா? அதனால் அது ஒரு பாயிண்ட் இங்கே நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போது அடுத்ததாக இப்போது 10வது ஸ்லோகத்துக்கு போகிறோம். பவந்து சத்தர்ஷன சாதனானி பரஸ்ய நாமா கிருதிபிः சபர்யாः சத்வஸ்துனி
பிராப்த ததாத்மபாவா நிஷ்டைவ சத்தர்ஷன மித்யவேஹி. அவேஹி இப்படி தெரிஞ்சுக்கோ. எப்படி தெரிஞ்சுக்கணும்? என்ன தெரிஞ்சுக்கணும்? அவேஹி கடைசி வார்த்தை. நோ இட் ஃபார் சர்டன் இன் திஸ் வே. இப்போது எங்கே வராருன்னா, அந்த மனசு உலகம் விஷயம் பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. இப்போது அடுத்தது மறுபடியும் உபாசனா ஈஸ்வர விஷயத்துக்கு வராரு. அது கூட ஒரு விஷயமா இருக்கேன். நான் முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஈஸ்வரன் அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்கிறேன். உலகத்துக்கு இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனால் இப்போ தனியாக இது விசாரித்து பார்த்தா இங்கே மதம், சம்பிரதாயம், வழிபாடு, குலம், கோத்திரம் இதெல்லாம் இருக்கு. அவங்களுக்கு இருக்கு. அது இந்த நாடு அந்த நாடு அவங்களுக்கு என்னமோ அது ஒன்று இருக்கு. நம்ம எல்லோரும் இதுக்கு சேர்ந்தவங்க, அவங்க எல்லாரும் அதிக சேர்ந்தவங்க இருக்க. நம்மளுக்குள்ளேயே நிறைய இருக்கா? சரி, இங்கே இப்போது பொதுவாக பெரும்பாலும் எல்லாரும் ஆஸ்திகர்கள் தான். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு நாமம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விதமாக ஈஸ்வர கடவுள்னே நம்ம வச்சுக்கிட்டு ஆராதனை செய்கிறோம், நம்புகிறோம். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நல்லதே, அதெல்லாம் வேணும். அது எத்தனை பல பல வகையாக இருக்கட்டும், அது எல்லாமே பரஸ்ய நாமாக்ருதிபிஹி. நாம ஆக்ருதி, நாமம் ரூபம், பரஸ்யன்னா தெய்வம். கடவுளுடைய பல பல நாமங்கள், பல பல ரூபங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் செய்கிற சபரியா அப்படின்னா அந்த உபாசனா எல்லாம் அது கீழே வருது. பக்தி எல்லாம் அது கீழே. சபரியாக அப்படின்னா பல பல விதமான பக்தி வழிபாடுகள், பூஜா அதெல்லாம் இருக்குது. இது நல்லதே. நம்ம அதை அனுபவித்தோம் நம்ம வாழ்க்கையில். நம்ம முன்னோர்களிலிருந்து நம்ம எல்லாரும் ஒரு இஷ்ட தெய்வம், குல தெய்வம், கிராம தெய்வம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஊரில் அந்த தெய்வமே சுற்றிக்கிட்டு, இல்லை அந்த கோவில் அதே அண்டு இருந்து அப்போ கோவில் அதுக்கு இதெல்லாம் இருக்கிறோம் அப்படியே. இது மனுஷன் ரொம்ப பௌத்திக மெட்டீரியலிஸ்டிக் அதார்மிகம் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யும். நமக்கு முன்னாடி தெரியும், கர்மயோகம் சித்தத்தினை சுத்தி பண்ணுறதுக்காக பல பல கர்மங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா கர்மயோகமும் உபாசன யோகம் சேர்ந்து தான் போகும். இப்போது சந்தியாவந்தனம் பண்ணணும்னு கர்மம் சொல்லியிருக்காங்க, அதே உபாசனை தானே. அதில் சூரியன் இருக்குது, அது இருக்குது, வழிபடு பத்ததி இருக்குது, இத்தனை இதில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில நியத்த கர்மங்கள் அது செஞ்ச என்ன பலம் வரும்னு கேட்கறதுக்கு பதிலாக அதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போது சப்போஸ் யாராவது கேட்டால் சந்தியாவந்தனம் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பண்ணலன்னா பாப்பங்க வரும். இப்படியே சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ பிளைண்டாக நாங்கள் சொல்கிறோம் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக இல்லை. இப்படி தான் பண்ண வைக்கணும், இப்படி பண்ண வச்சு செஞ்சால் ஏதோ ஒரு விஷயம் முன்னாடி வச்சாதான் இவனுக்கு கொஞ்சம் பயத்தோட தர்மத்தோடு அப்படி வாழ்ந்து அப்புறம் அதில் அவனோட சித்தத்தினை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கர்மயோகம் சித்த சுத்தியர்த்தம் என்றோம், உபாசனை கூட சித்த சுத்திக்காக தான். அப்பப்போ சித்த ஏகாகிரதைன்னு சொல்கிறோம், இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. பட் ரெண்டுமே சித்தம் சுத்தி பண்ணி தயார் பண்ணி
நீ ஞான நிஷ்டைக்கு போகிறதுக்கு, ஞான யோகத்துக்கு வர்றதுக்கு. அதனால பாருங்க, கர்ம யோகா, உபாசன யோகா, ஞான யோகா. அந்த யோகானது என்னன்னா, அது கூட அப்படியே நீ புரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்ந்து இருக்கும்போதோ சித்த சுத்தி. உபாசனை கூட அப்படியே நீ சேர்ந்து, யோகம்னா சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே சித்தசுத்தி ப்ளஸ் ஏகாகிரதை. நான் இப்போ ஞானத்தோடு நீ கலந்துக்கிட்டு உன்னுடைய பிரயத்தனம், மனசு, சரீரம், புத்தி எல்லாத்தையும் இந்த என்கொயரி, ஞானம்னு சுலபமாக சொல்லணும்னு விசாரணை அதில் இருக்கணும். அதையும் யோகம்தான். எதுக்கு இந்த யோகம்னா, ததா திரஷ்டு ஸ்வரூபே அவஸ்தானம். மூடாவது பதஞ்சலி யோக சூத்திரம். முதல் யோக சூத்திரத்தில் இப்போ நம்ம இந்த யோகா அனே இந்த அனுசாசனம் பற்றி நம்ம பேச போகிறோம். அத யோகானுசாசனம். அப்படியே அப்புறம் சித்தவருத்தி நிரோதா யோக. சித்தவருத்திகளை நிறுத்தி நிரோதம் பண்ணி அடக்கிறது தான் யோகம். எதுக்கு பண்ணணும்? அதுக்கப்புறம் என்ன? அதனால நீ அப்புறம் உன்னுடைய ஸ்வரூப நிஷ்டை ஏற்படும். ததா திரஷ்டுவன்னா இந்த பார்க்கிறவன், கேட்கிறவன், மணக்கிறவன், சொல்கிறவன், இவன் இந்த மனசனை அடக்கிட்டான் பாரு ஒருத்தனும், அவனோட ஸ்வரூபத்தில் நிஷ்டாதன் ஆகிடுவாங்க. ததா திரஷ்டு ஸ்வரூப அவஸ்தானம். நமக்கு அவ்வளோவா எடுத்துக்கணும் யோகாவில். அதுக்கு மேலே சொன்ன விஷயங்கள், சித்திகள், சமாதிகள் அதெல்லாம் வேண்டாம். மேக்சிமம் யமனியங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிறோம் அந்த ஸ்டெப். ஸோ ஞான யோகா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே கூட சத்துன்னு தர்ஷிக்கிறதுக்கு சாதனங்கள் ஆகும். பவந்து சாதனானி சத்தர்ஷன. என்ன சாதனானி? பரஸ்ய நாம ஆக்ருதிபிஹி சபரியாக. அதான் பியூர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், பக்தி, இதெல்லாம் தான் அந்த பதங்களுக்குள்ளே இருக்கு. நாம ரூப சபரியாகன்னா பகவத் சேவா, பகவத் காரியம். அது எப்படியாவது இருக்கட்டும். அது எத்தனையோ சாய்ஸ் கொடுத்தாங்க, பல வகையாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இதெல்லாம் சத்வஸ்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சத்து தர்ஷனம்னா ஆத்ம தர்ஷனம்னு அர்த்தம். ஆத்ம தர்ஷனம்னா ஸ்வரூப என்ன இருந்தால் அர்த்தம். அதுக்கு உபயோகப்படணும். அதுக்கு ஆரம்பத்தில் இதெல்லாம் சத்தர்ஷனானிக்கு சாதனங்கள். அது சாத்தியம் கிடையாது. உபாசனா இஸ் நாட் கம்ப்ளீட் பை இட் செல்ஃப். ஈஸ்வரனை கடவுள் ஏதோ ஒரு ரூபம் வச்சுக்கிட்டு ஆராதிக்கிறது, பூஜிக்கிறது, வழிபடுறதே அது அல்டிமேட் கிடையாது. அது மூலமாக இந்த ஜீவ ஈஸ்வர ஜகத்து பேதம் இல்லாத மூணுத்துக்கு ஆதாரமாக இருக்கிற சுத்த ஆத்மஸ்வரூபமான வஸ்து நானன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். வேற இன்னொரு பிரயோஜனமே கிடையாது. உனக்கு புரிஞ்சதோ இல்லையோ? இல்லை சார், அங்கே வேற இன்னொருத்தர் கதை சொல்லும் போது அப்படி எல்லாம் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி இந்த வழிபாட்டு இப்படி எல்லாம் செஞ்சாச்சுன்னா நீ ஸ்வர்க்கத்துக்கு போவே. பட் ஸ்வர்க்கத்துக்கு போகிறது ஃபைனல் இல்லையே. புண்ணியம் பண்ணுற ஸ்வர்க்கத்துக்கு போவேன், பெட்டர் பிளேஸுக்கு போவேன். இங்கே வீடு மாதிரி இன்னொரு நல்ல வீட்டுக்கு போனது மாதிரி. முதல்ல வசதி இல்லை நமக்கு. அப்போ சம்பளம் எனக்கு 5000 ரூபாய் தான், இப்போ 50,000 ரூபாய். அதே வீட்டில் இருப்பேன்? இல்லை, நல்ல வீட்டுக்கு போவேன். அதுபோல் தான். சரி, சோ வாட்? இப்போ நல்ல 50,000 சம்பளம் வந்ததுக்கப்புறம் நல்ல வீட்டுக்கு போய் நல்ல வசதியாக இருக்கிறவனுக்கு துக்கமே இல்லையா? பிரச்சனை இல்லையா? பயமே இல்லையா? மோகம் இல்லையா? சோகம் இல்லையா?
அப்போ அது பேசிக்காக எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. நீ இங்கே இருந்தான்னு இருக்க, அங்கே இருந்தான்னு இருக்க. அதனால நீ ஸ்வர்க்கத்துக்கு போ, வைகுண்டத்துக்கு போய் என்ன இது பண்ணும், எந்த தீர்த்த யாத்திரைக்காவது போ, எந்த சுவாமினு கும்பிடு, ஏதாவது செய், இதெல்லாம் உனக்கு பூர்ண தீர்வு நிறைவு கொடுக்காது. இது சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணிகிட்டே இரு, தப்பு இல்லை, நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் எதுலேயும் ரொம்ப மாட்டிக்காதே, அப்படியே போய் ரொம்ப அப்சஷன் பண்ணிக்காதே, ரொம்ப சென்டிமெண்டல் ஆகாதே. ஆனால் கிலோமீட்டர் மென்டல் ஆகிடும். சென்டிமெண்டல் எதுக்கும்? இப்போ அந்த பைச்சம் அந்த சென்டிமெண்டல்னால தானே நடக்காத சண்டையா, நடக்காத போராட்டமா, என்ன நடக்கலை? அதனால் அந்த பேதங்கள் பார்க்கறது, அதில் அப்புறம் எங்கள் சுவாமி பெருசு, உங்கள் சுவாமி சின்னவன், எங்கள் ஊர் எங்கள், அதெல்லாம் விட்டுட்டு நீ சுவாமினி ஈஸ்வரன் ஒருத்தன் இந்த நடத்துகிறான்னு அது அவ்வளோ இரு. அதுக்கப்புறம் பேதங்கள் எது கொண்டு வராது. அப்படி பேதங்களை சொல்லி ஒன்று அந்த பேதங்களிலே கட்டி போட்டு வைக்கிறதுக்காக உபாசனை சொல்லலை, மதம் அதுக்காக இல்லை. ஆனால் துரதிருஷ்டமாக அது யாரும் நல்லா சொல்லி கொடுக்காதனாலையோ சொன்னாலும் இவங்களுக்கு கேட்காதனாலையோ உலகத்தில் பல ப்ராப்ளம்ஸ். நமக்கு இப்போ என்னன்னா, நானும் இப்படி ஏதாவதுலேயோ மாட்டிக்கிட்டானா, சில வாட்டி நமக்கு நினச்சிக்குவாங்க அவங்க நான் இப்போது ரொம்ப நான் நிஷ்டா எனக்கு அப்படின்னு அவங்களுக்கு நான் பெட்டு மேலே படுத்துக்க மாட்டேன், அப்புறம் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் செருப்பே போட மாட்டேன், அதுக்கப்புறம் நான் எல்லாம் நேச்சுரல் ஃபுட்டு சாப்பிட்றேன், நான் இப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு. நல்லது தான், உனக்கு என்னவோ நீ பண்ணிக்கோ. நேற்று கீதா கிளாஸில் ஒரு விஷயம் சொன்னேன், உன்னுடைய கருத்துகள் உன்னுடைய பாவங்களை அடுத்தவங்களை மேலே இம்போஸ் பண்ணாத. நெவர் இம்போஸ் யுவர் வியூஸ் ஆன் அதர்ஸ். உன்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ன்னு அடுத்தவங்களை கூட இப்படி அப்படி பண்ணணும்னு இல்லை. சாஸ்திரம் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அவனை சாஸ்திரம் கேட்டு எப்போ எங்கோ ஜென்மலோனோ ஒரு குரு கேட்ட அவனை தெரிஞ்சுக்குவான், புரிஞ்சுக்குவான், போவான். அதனால் நீ அப்படியெல்லாம் அதுக்கெல்லாம் கஷ்டப்படாத. ஷெட்டப்புன்னு மாற்றுறதுக்கு ஸ்ட்ரகுள் ஆகாத. ஷெட்டப்பு சரி பண்ணலன்னு சொல்லிட்டு நீ அப்செட் ஆகாத. ஷெட்டப்புன்னு யாரும் கரெக்டாக செட்ரேட் பண்ண முடியாது, ஒருக்காகவும் பண்ண முடியாது. அதனால் இந்த ஊர் அந்த ஊர் இந்த கடவுள் பெயர் சொல்லி ஏன் இப்படி குழப்புக்கிறேன்? உனக்கு உண்மையான பக்தி అనేది இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ண உன் தோற்றம், சர்வம் ஈஸ்வரனுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி நிம்மதியினேன். அப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறது. அவங்க நாம் 108 வைஷ்ணவ க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க, நாம் போகல. அவங்க கைலாசம் போயிட்டு வந்தாங்க, அவங்க அமர்நாத் போயிட்டு வந்தாங்க, சார்தாம் போயிட்டு வந்தாங்க, அங்கே என்னமோ இன்னொன்று இருக்காம அங்கே பார்க்கல. இப்படியெல்லாம் அதில் நினச்சி சிரமப்படாது, பாதப்படாது, கஷ்டப்படாத. அதனால் ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டுட்ருக்க விசாரணை, ஆத்மச்சிந்தனா, தியானம், லைக் உபனிஷத்தோ நல்ல இதெல்லாம் கேட்குறோம் நம்ம. அப்போ என்ன, என்னுடைய ஈஸ்வர தெய்வம் அதெல்லாம் தாராளமாக பண்ணும். ஆனால் மனசில் இந்த மாதிரி எந்த ஒரு சங்கோச்சங்கள் இல்லாமல் கிளாரிட்டியோட பிரேமையோட ஈஸ்வரனுக்காக பண்ண அவர் கூட நிஜமாக உன்னுடைய ஹிருதயத்தினை கொடு. அது எங்கே இருந்தாலும் எங்கே உட்கார்ந்தாலும் எதுவுமே செய்ய வேண்டாம். பிரேம से बोलो सब मिल बोलो ஜெய ஹரி கோபால. என்ன வேணும் இதுக்கு?
அதனால் மெச்சூரிட்டி இருக்கணும். நம்ம దైవం భక్తి రిలీజియస్లో నుండి ஸ்லோலி அதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்கு உபயோகப்படுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு இன்னும் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அது இது வச்சுக்கிட்டு அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அதை பற்றே இருக்கிறோம் இல்லை? இப்போ அம்பாள் பற்றி இப்போ நவராத்திரி இப்போ தான் முடிஞ்சிச்சு, 10 நாள், அத்தனை கதைகள், அத்தனை பெயர்கள், அத்தனை நாமங்கள். இப்போ இத்தனை நாமம் அத்தனை இருக்குன்னு சொன்னால் அந்த ஊரில் அந்த கோவில் இந்த ஊரில் வேற என்ன? அது எல்லாம் வேற என்ன? ஏன் பாஹ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? ஆந்தரிகம் அந்த கடவுள் கூட உன்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? மனசு எப்படி அது கூட அது சிந்தனை பண்ணும், அந்த நாமமாவதை பண்ணு. இப்படி அதெல்லாம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதை தான் போதும் அனு சொல்லாது ஆத்ம விசாரம் நடந்துகிட்டே இருக்கணும். ஆத்ம விசாரம் பரிபூர்ணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லுவார் அவரே, எல்லாமே ட்ராப் ஆகிடும், தாங்களாக ட்ராப் ஆகிடும் எல்லாமே. ஸோ இப்போதைக்கு இங்கே சொல்கிறது என்னன்னா, இந்த கேனோபனிஷத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தணும். அங்கே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 6-7 ஸ்லோகங்களுக்குள்ள ஒரே கருத்துன்னு சொல்கிற போதும் இங்கே பல நமக்கு இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் சொல்லும் போதும் வாக்கு இந்த விஷயங்களை சொல்லும் போது ஒரு என் மனசா ந மனுதே, அது மனசுனால் சிந்திக்கிற பொருள் விஷயம் இல்லை. ஏன ஆகுர் மனோமதம், ஆனால் அந்த மனசு வேலை பண்ணுறதுக்கே பின்னாடி இருந்து சைத்தன்யத்தினை கொடுக்குற ஆத்மா அது மனசுன்னு சப்போர்ட் பண்ணுறதுன்னு அது சொல்கிறான் ஆகுஹு. ஆனால் மனசு அதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அது ஏதி இருக்கின்றதோ மனசுக்கு சப்போர்ட் பண்ணுறது, வாக்குக்கு சப்போர்ட் பண்ணுறது, கண்ணுக்கு திருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது, சர்வத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது. 3 காலங்கள், 3 அவஸ்தைகள், 3 மூர்த்திகள், 3 லோகங்கள், 3 குணங்கள், என்னாவது சொல்லு, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆதாரமாக இருக்கிற ததேவ பிரம்ம, அதுதான் பிரம்மம் அப்படின்னு விட்டுள்ள உபனிஷத்து. துவம் ததேவ பிரம்ம துவம் வித்தி, தெரிஞ்சுக்கோ. அந்த வித்தி தெரிஞ்சுக்கோத அவேஹி என்றார். இங்க நடுவில் 2 வரி இருக்கு, அங்கே வருவேன் நான். இப்போ கேனோபனிஷத்துக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதமுபாசத்தே. மூஞ்சி மேலே படால் நடிச்ச போல் சொல்கிறது உபனிஷத்தை. எது நீ வச்சுக்கிட்டு வீட்டில் உபாசனை பண்ணிக்கிட்டு பூ போட்டு அது போட்டு கல்லாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு தங்கம் பண்ணி அது தட் இஸ் நாட் த ட்ரூத், அது பிரம்மம் இல்லை. இது சொன்னால் நிற்கணும். இது சொன்னால் நம்மளுக்கு என்ன, ஏன் இப்படி சொல்கிறாங்கோ அப்படி இல்லை. உன்னோட ஈஸ்வர் இஷ்டதெய்வத்தின் பிரம்மமாக நினச்சி இதே தான் சர்வத்தில் இருக்கே, இங்கே ஒன்றும் வேறே கிடையாது. அதனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வெஷ்டி மொத்தம் அந்த சமஷ்டி ஈஸ்வரனுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் சார், நிம்மதி இரு, இருந்தபடிக்கு இரு, இன்னும் ஸ்வரூபத்தில் இரு. அதுதான் ஞானிகள் எப்போ ஆனந்தமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் செய்கிறது கிடையாது, செய்யாமல் இருக்கிறது கிடையாது, சாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, பர்ஃபெக்ட். ந இதம் எதிதம் உபாசத்தை, எது நீ இவ்வளோ வருஷமாக உபாசனை பண்ணிட்டு இருக்கிறியோ அது பிரம்மம் இல்லை, அது ஃபைனல் கிடையாது, அது ஆப்சல்யூட். ஆப்சல்யூட்னா ஒன்று தான் இருக்கணும். இன்ஃபினிட்னா பலது இருக்குமா என்ன? ஒரு இன்ஃபினிட்டு தான் இருக்கும். அப்படி இன்ஃபினிட்னு சொல்லும்போது அதில் ஃபைனைட் இருக்குமா? அனந்தம்னு சொல்லும் போது திரும்பி அதில் கொஞ்சம் பிசுறு பாகம் அது இதெல்லாம் இருக்குமா? அனந்தம், தட்ஸ் இட். அதனால தான் அது பூர்ணம்.
அது பிடிச்சிக்கோ. அதனால இங்கே என்ன சொல்கிறார் கடைசியில் பாருங்கள், இப்போ கன்க்ளூஷன். நான் அதுக்கு உங்களுக்கு கேனோபனிஷத்துக்கு ஞாபகம் இந்த மாதிரி 6-7 ஸ்லோகம் வரும். ததேவ பிரம்மத்வம் வித்தி நேத ந ஏதம் இதுதம் உபாசத்தே. ஒரே ஸ்ட்ரைட். ஆனால் உபாசனை பண்ணு முதல்ல, பட் கெட் அவுட் ஆஃப் தட் ஆல்சோ. அதனால் கர்ம காண்டத்துலேயும் மாட்டிக்கூடாது, உபாசனையிலையும் மாட்டிக்கூடாது. ரெண்டுத்தினால உபயோகப்படுத்திட்டு யூஸ் இட் அண்ட் த்ரோ லைக் இருந்து நீ இந்த சத்தியத்துக்கு வந்திதாகணும். சத்வஸ்துனி பிராப்த தத் ஆத்மபாவ. இந்த சாதனங்கள் மூலமாக சத்வஸ்துனி உன்னுடைய ஸ்வரூபத்தினே நீ புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சி அந்த ஆத்மபாவத்திலேயே அப்படின்னு இனிமே no confusion, no questions, no gain, no loss, nothing. But drama is going on. That's it. Drama போயிட்டுருக்கு. ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகாது, ஆக முடியாது. இப்படிப்பட்ட நிஷ்ட ஏவ சத்தர்ஷனம். புஸ்தகத்துக்கு பேர் சத்தர்ஷன், அதோடைய பேர் இங்கே தான் 2 வாட்டி வருது. அதில் நிஷ்டை தான். ஒரு வாட்டி வந்துச்சுன்னா நிஷ்டை அவ்வளோதான் வந்துச்சு. எல்லா பிரச்சனைகளும் கரங்கி பறந்து போச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஏதாவது மனசில் கேள்வி, சோகம், மோகம், பயம் ஏதாவது வருதுன்னா விஷயம் புரியலேன்னு அர்த்தம், அவ்வளோதான். புரிகிற வரைக்கும் கேட்டுகிட்டே இரு. இன்னும் நிறைய நாள் சொல்லுவோம், வந்துட்டே இரு. அதனால சத்வஸ்துனி பிராப்த தத் ஆத்மபாவ நிஷ்ட ஏவ, அதுதான் சத்தர்ஷனம். அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இல்லைன்னா அநேக ஜன்மங்கள் இப்படி அதெல்லாம் பண்ணி சுற்றி ஒரு நாளைக்கு இதுக்கு வந்து தான் ஆகணும். சுங்க சாவடி தப்பாது, வந்து தான் ஆகணும். செக் போஸ்ட்டும் தப்பிச்சுக்க முடியாது. அப்படி சொல்லி 11வது ஸ்லோகம் ஜஸ்ட் ஆரம்பிச்சுடுறேன். द्वन्द्वानि सर्वाणि अखिलास्त्रिपुट्यः किञ्चित् समाश्रित्य विभान्ति वस्तु तन्मार्गणे स्याद् गलितं समस्तं न पश्यतां சச்சலனம் கதாபி. ரொம்ப ஒன்று ஒரு சாதனை. அங்கே ஈஸ்வரனும் உபாசனை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி மனசு தான் உலகம், மனசுன்னு நீ கவனி என்ன பண்ணுறது. அதனே உலகம் என்ன ஒன்றும் கிடையாது, இட் இஸ் ஓன்லி உன்னுடைய பாவனை. இப்போ மறுபடியும் உலக விஷயத்துக்கு வராரு, மறுபடியும் பாருங்கள் எத்தனை வாட்டி இந்த ஜெகத்தை பற்றி டிஸ்கஷன். ஏன்னா நமக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸு, தடங்கள், ப்ராப்ளம் எல்லாம் இங்கே தான். எதர் கடவுள் பற்றி இல்லைன்னா உலகம் பற்றி. அஃப்கோர்ஸ் சில பேருக்கு அவங்களுக்கு என்னை பற்றி ப்ராப்ளம் சார், எனக்கு நான் என்ன செய்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, அது இருக்கு. ஓகே, நீ என்ன நினச்சிக்கிற உன்னை பற்றி, அகங்காரி நீன்னு சொன்னால் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி பக்கத்தில் வச்சு கைட்டு வச்சுட்டு வந்து உட்காரு கிளாஸில், அது தெரிஞ்சுக்கோ, அது போயிடும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜெகத்து தான் மெயின் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. லோகத்தில் பண்ணிக்க வேண்டாமா சார், அதெல்லாம் முடிக்க வேண்டாமா, என்னோடய டியூட்டிஸ் எல்லாம் இருக்கட்டும். ஆக்ட், ட்ராமா பண்ணு, எல்லாம் பண்ணு. பட் நெவர் ஒருக்காகவும் அதுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்காத. அப்படி எப்படி கொடுக்காமல் இருக்கணும்? உள்ள ஞானம் இருந்தால் கொடுக்க மாட்டேன். யாருக்கிட்ட என்னவே சொல்ல வேண்டாம், ஐ நெவர் கேர்.
ஐ டோன்ட் கேர் இதெல்லாம் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாம் பண்ணுற போல் ஆக்ட் பண்ணுங்கோ, எல்லாத்துலையும் இருக்கும்போது இருங்கோ. ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போல் மகாபாரதம் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, அவர் யுத்த பூமியில் எப்படி தான் இருக்கார், என்ன செய்கிறார். அங்கே வந்து அர்ஜுனன் வந்து ஞானமடி ஞானவான் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இருந்து காட்டுறாரு எப்படி இருக்காருன்னா, வியாசர் அங்கே வந்து அவருடைய 16,000 வைஃப்ஸ் ஸ்திரீகளுக்கு நடுவில் அவங்கள கூட இருக்கும்போது எவ்வளோ எப்படி நிம்மதியாக இருப்பாரோ அதே போல் இருக்கார் மகாபாரத யுத்த சமயத்தில் கிருஷ்ணர். அதனால தான் யோகேஸ்வர கிருஷ்ணர். அதனால் அதுதான் டீச் பண்ணுறாரு. அர்ஜுனா, நானே ஆக்ட் பண்ணுறேன், நீ ஆக்ட் பண்ண. ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்டு எதுலேயும் மாட்டிக்காமல் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து அளந்துட்டு இருக்க, எல்லாத்துலையும் மாட்டிக்கிட்டு. அதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். உனக்கு வேணுமா இப்படி என்ன போல் ஸ்டேட்டஸ், இதோ கேட்டுக்கோ. கொடுத்தார், நமக்கு எல்லாரையும் கொடுத்தார், நமக்காக தான் கொடுக்குறார். அதனால் இங்கே இப்போது துவந்த்வானி லோகம். வாட் இஸ் த வேர்ல்ட்? வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், காம்ப்ளிமெண்டரிஸ் இல்லையா? என்ன துவந்தங்கள்? என்ன துவந்த்வானி சர்வாணி அகில. அகில ஒன்று கூட இங்கே நீ விட்டு கொடுக்கூடாது, எக்ஸப்ட் த ஆத்மா. அங்கே சொல்லியாச்சு ஏகம் பூர்ணம். ஏதாவது எடு, எல்லாமே பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட், துவந்த்வாஸ். துவந்த்வாஸ் ஜகத் மொத்தம் துவந்துவம். துவந்தம் என்னன்னு என்ன அர்த்தம்? ஒன்று மேலே ஒன்று ஆதாரப்பட்டு இருக்கும். ஒன்று மேலே ஒன்று ஆதாரப்பட்டதுன்னாவே ப்ராப்ளம். பரஸ்பர ஆசிரிய தோஷம். ஆனால் உலகத்தில் எடுத்து பாருங்கள், வைஃப் இஸ் டிபெண்டிங் ஆன் த ஹஸ்பண்ட், ஹஸ்பண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் த வைஃப். இந்த ஒன்று மேலே ஒன்று துவந்தங்கள் இவ் ரெண்டும். பிகாஸ் ஷீ இஸ் எ உமன், இஸ் எ மேன். அது கூட துவந்தந்தான். பகல் ராத்திரி சுகம் துக்கம் லாபம் நஷ்டம், துவந்தங்கள். எங்கே பார்த்த த பெயர்ஸ் ஆஃப் துவந்த்வாஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பிளேயிங். நீ எவ்வளவு நாளைக்கு இந்த துவந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதில் இருக்கிற விஷயங்கள் சத்தியம்னு நினச்சிட்ருக்கியோ, அது எந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஏதாவது ஆகட்டும், நீ துக்கப்பட்டு தான் ஆகணும். அப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? டைவர்ஸ் கொடுத்துட்டு சன்னியாசம் எடுத்து சொல்கிறீங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். உள்ள ஞானம் வச்சுக்கோ. வெளியாடு, வெளியில் சும்மா பண்ண, எல்லாம் பண்ண. அதனால் எங்கே இருந்தான கிரகஸ்தனாக இருந்து ஞானியாக இருக்கலாம். சன்னியாசியாக இருந்து கூட இது புரியலேன்னு அவனுக்கு ஞானி இருக்க முடியாது. அங்கே ரிஷிகேஷ் போய் எங்கே போய் என்ன பண்ணாலும் பெரிய தபஸ்ன்னு சொல்லிட்டு, இப்படியெல்லாம் தேவையில்லாத தபஸ் எல்லாம் தேவையில்லை. நீ எங்கே இருக்கிறியோ உனக்கு அங்கே தான். நமக்கு இந்த கோயம்புத்தூர் சவுத் இந்தியா தான். நான் போய் அனவசரமாக அங்கே ரிஷிகேஷில் இருக்கணும்னு சொன்னால் அவ்வளோதான், படாத பாடுபடுவேன். எதுக்கு போகணும்? நம்ம எல்லோரும் பிறக்கும்போது ஒரு இடத்துல பிறந்தோம். அவனுக்கு இந்த பக்கம் தான் கஷ்டம். நமக்கு அரிசி சாப்பிட்றது தான் பழக்கம். எதுக்கு இப்போ ரோட்டி சாப்பிடணும்னு சொல்லிட்டு கஷ்டப்படணும்? பல்லு வேறு இல்லை இப்படி. அதனால் எதுவுமே பெருசாக மாற்ற வேண்டாம். ஹேபிட் ஆகிடுச்சு இல்லை இந்த உடம்புக்கு, இதுக்குல இருந்துக்கோ. எது எப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி, அது அப்படி இருந்தால் கூட நான் கொஞ்சம் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் மேலே போகிறான்னு சொன்னால் அங்கே ஆக்சிஜன் இல்லை, நீ எதுக்கு அங்கே போகணும்? இல்லை நான் ஆக்சிஜன் பண்ண போகிறேன்னா, கைலாஸ் போகிறவங்களுக்கு கூட ஆக்சிஜன் சிலிண்டர் இவ்வளோ எடுத்து வச்சுக்கணும். நீ உனக்கு சூட்டபிள் இல்லாத இடத்துல போய் என்னமோ பெருசாக சாதிச்சேன் வேண்டாம். அப்படி எதுவும் மனுஷன் ட்ரை பண்ணுறான் தவிர அது ஒன்றும் இல்லை. யூ ஆர் கோயிங் டு த அடுத்த, யூ ஆர் ஸ்ட்ரெஸ் பாஸ் பண்ணுற. அப்போ கஷ்டம், சிலவாட்டி பிராணம் போயிடும். எதுக்கு? சரி, இங்கே விஷயம் என்னென்னா, இந்த துவந்த்வானி சர்வாணி அகிலானி. அடுத்த பதங்களை நான் அப்புறம் விவரிக்கிறேன். ஏன்னா திரிபுட்டி விஷயம் கூட வருது. இது வேதாந்தத்தில் விசாரணை பண்ண வேண்டியது. இப்போதைக்கு இந்த துவந்தங்கள்னா பரஸ்பர ஆசிரியம். உன்னை நீ தவிர ஏதி ஆசிரிச்ச கூட, ஸ்ட்ராங்காக சொல்லட்டுமா,
ஈஸ்வரனை ஆசிரிச்சா கூட, குருனே ஆசிரிச்சிருந்தா கூட உனக்கு துக்கம் கேரண்டி ஏதோ ஒரு ரூபంలో. இந்த ரெண்டு வார்த்தைகள் டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்ல மெச்சூரிட்டி வேணும். பட் இங்கே சொல்லி வைக்கிறேன். நம்ம அப்போ கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சுவாமினை கும்பிட வேண்டாமா, வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொண்டு போய் எங்காவது தூக்கி போட்டேன், ஒன்றும் பண்ணாத இருக்கட்டும். ஆனால் இது தெரிஞ்சுக்கோ, ஈஸ்வரா நீ நான் ஒன்று தானே, இனிமேல் எங்கள் டிபெண்டன்ஸ் இருக்கு, நீ நான் ஒன்று தான். जीव ईशयोर्वेषदीभिदा सत्स्वभावतो वस्तु केवलं वेषहानता स्वात्मदर्शनम् ஈஷதர்ஷனம் ஸ்வாத்மரூபதா. ஈஸ்வரன் தனியாக ஒன்றும் இல்லை, எங்கேமே உள்ள இங்கே நானுன்னு தோணுற இதேதான் ஈஸ்வதர்ஷனம் ஆத்மதர்ஷனம். எங்கே கன்ஃபியூஷன் இருக்கு? எவ்வளோ சிம்பிள் ஸ்ட்ரெயிட் விஷயம். சரி, இதோடு இங்கே நிறுத்திட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய சில பதங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த கடைசி விஷயம் ரொம்ப ஆழமாக பார்க்கணும் இந்த ஸ்லோகம். சரியா? அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरि ओम. हरि ओम तत्सत्.